கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த என் ஆண்டவர், இந்த புதிய நாளிலே கூட எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். வேதாகமத்தை திறந்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை இந்த நாளிலே கூட ஒரு மூலையில் போல உட்காந்துருக்கீங்களா? சோர்வோடு கூட காணப்படுறீங்களா? என்னால் எழும்ப முடியல, ஏதோ எழும்பி பார்க்குறேன், ஆனாலும் விழுந்து விழுந்து நான் எந்திரிக்கிறேன், என்னால் எழும்ப முடியல. ஒருவேளை மனசோர்வோடு காணப்படுங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் அப்படியே சும்மா படுத்து கிடக்கிறதுக்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை கொண்டு தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பதாகவே என் தேவனாகிய கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை அதிகமாக நேசிக்கிறார். உங்களை யார் நேசிக்கிறாங்களோ இல்லையோ, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். சொல்லுகிறார், நீ எழும்ப வேண்டும், எழும்பி இந்த பூமியிலே எனக்காக நீ வாழ வேண்டும். நான் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை, நான் உனக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன், ஆமே, உனக்கு என்ன பண்றேன், எல்லாவற்றையும் நான் கொடுத்திருக்கிறேன். என்ன பண்ண, நீ எழும்பி காரியத்தை நடப்பி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எழும்பி என்ன பண்ணு, காரியத்தை செய். ஆமே, தூசி என்ன பண்ணுமா, தட்டி உதறி விட்டு எழும்பணுமா. அதாவது இந்த டிபிஎன்ட்ட பார்த்தீங்கன்னா லைட் எரியும், ஆனால் லைட் எரிஞ்ச பார்த்தீங்கன்னா அந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை தூசிகள் என்ன பண்ணும், அதில் படிந்திருக்கும். அந்த தூசியை நீங்கள் அதை தொடச்சிங்கன்னா, ஆனால் வெளியே பார்க்க தூசி தெரியாது, ஆனால் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா தூசி தெரியும். அதே உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி தூசியை போல ஒருவேளை பாரங்கள், சுமைகள் உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறதா? பாரமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆமே நீங்கள் ஓடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்ன பண்ணணும், அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், எழும்ப வேண்டும். வேதத்தில் கூட ஒரு பயங்கரமான பேதுருவும் யோவானும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவாலயத்துக்கு சென்று கொண்டிருந்த பொழுது, அப்போ முடவனாய் கிடந்தவர் என்ன பண்ணுறான், அந்த வாசலில் இருக்கு, அவன் எல்லாத்தையும் பிச்சை கட்டு உட்காந்துருக்கிறான். ஒருவேளை அந்த இடத்துல போகும்பொழுது பேதுரு யோவான் பார்க்குறாங்க, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு. எனக்கு என்ன பண்ணும், என் வெள்ளி பொண்ணும் இல்லை. அவன் சொல்கிறாங்க, இயேசுவின் நாமத்தினாலே நீ காலூன்றி நில்லு என்று சொல்லி அவனை கையை பிடிச்சி அப்படி தூக்கி விடுறாங்க. அப்படி தூக்கி விடும்போது அந்த முடவனாய் கிடந்தவன், நடக்க முடியாத இருந்தவன் உடனே குதித்து எழுந்து என்ன பண்ணுறான், அவன் கால்களும் கரடு முரடனவன் உடனே அவனுக்கு எழும்பத்தக்கதாக தேவன் அவனுக்கு பலனை கொடுத்து அவன் முடவுமாய் இருந்த காலை என்ன பண்ணாண்டவர் நல்ல சரி செய்து அவனை குதித்து எழுந்துபடி செய்தார். உடனே அவன் மேல இருக்க வஸ்திரத்தை எரிந்து விட்டு உடனே தேவனை மகிமைப்படுத்தினான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், அன்றைக்கு பழகினா அன்றைக்கு பேதுரு யோவானு அவனை எப்படி தூக்கி விட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உன்னை எழுப்பி விடுகிறேன், நீ எழும்ப வேண்டும் என்று சொல்லி எழும்பி பிரகாசி, உண்மையில் ஒளி வந்திருக்கு, உண்மையில ஒளி இருக்கிறது, உனக்குள்ளே நான் மகிமை வைத்திருக்கிறேன். அவன் என்ன பண்ணுறான், உடனே சொல்கிறான், எனக்கு ஆண்டவர் சுகப்படுத்திட்டார், என்னை குணப்படுத்திட்டார், நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் என்ன பண்ணுவேன், மறுபடியும் நான் வாழ்ந்து நான் என்ன பண்ணுவேன், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி அவன் வாய்ப்புகளை பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே கூட அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும். ஆமே, சோத்திரம். ஆண்டவர் உங்களுக்குன்னு சில மகிமையை கொடுத்திருக்கிறார், சில தாளந்தை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் புதைச்சு வைக்காதீங்க, அதை மறந்து வச்சாதீங்க, எடுத்து பயன்படுத்துங்க. பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்திலே, குடும்பத்திலே, உங்கள் ஊழியத்திலே, உங்கள் பிஸ்னஸிலே, உங்கள் படிப்பிலே ஆண்டவர் பலத்த கிரிகளை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 62ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இன்னைக்கு எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள், பிரச்சனைகள் பல தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறன. ஆனால் எல்லாரும் காரிருள் என்ன பண்ண ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட எந்த காரியம் மூடினாலும் உங்கள் மேலே நீதியின் சூரியனாக இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை தேவன் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். நீங்கள் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் சோர்வோடு, அதாவது நம்ம சோர்வோடு படுத்துருந்தா என்ன பண்ணுவோம்,
இன்னும் சொல்வது அதிகமாக என்ன பண்ணும், நம்மளை அமல பண்ணும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவங்களை தட்டி எழுப்புகிறார். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த ஏசாயா 60:1 சொல்லி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, ஆண்டவர் உன்னை உதிக்க பண்ண விரும்புகிறார், நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று தேவன் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற வேலை ஸ்தலத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் பிஸ்னஸில் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்தி என்ன பண்ணார், பிரகாசிக்க பண்ணும்படி தேவன் விரும்புகிறார். தேவனுடைய மகிமையை சுமக்கிற நீங்கள் ஒரு பாத்திரமா இருக்கீங்க. கடவுளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற பாத்திரமா நீங்க இருக்கிறீங்க. நீங்களே என்னுடைய ஆலயம் என்று ஆண்டவர் சொல்ல இருக்கிற அருமையா பிள்ளைகளே, நீங்க எழும்புங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட நல்ல இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை இந்த காலை வேளைகளை கூட இந்த நாளை எழுப்பி ஆண்டவருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எந்தெந்த சோர்வுகளோடு காணப்படுகிறார்களோ, எந்தெந்த பலவீனத்தோடு காணப்படுகிறார்களோ ஆண்டவரே, பரிபூர்ண விடுதலை உண்டாகும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் எழும்பி ஆண்டவரே, தேசத்திலே, குடும்பத்திலே ஆண்டவரே, வேலையிலே ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக, நம்முடைய மகிமை இவர்களை காணப்படத்தக்கதாக இவர்களை பிரகாசிக்க பண்ணுவீராக, மேன்மைப்படுத்துவீராக. நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம்.